சாப்பிடலாமா? இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் எப்படி சாப்பிட போறோம்னா, ஒரு 10 ஆஃப் பாயில் இருக்கு. யார் எத்தனை சாப்பிட போறோம்? ஒரே தட்டில் தான் இருக்கு. எத்தனை சாப்பிட போறோங்கிறது தான். 10 ஆஃப் பாயில் அவங்க அதிகமாக சாப்பிட்றோமா இல்லை நான் அதிகமாக சாப்பிட்றேன்னா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நண்பர் வந்திருக்காரு. யாருங்க எப்படி போட்டு வச்சிருக்கோம். சுட சுட இருக்கு. ஓகே ஓகே சாப்பிடுவோம். சாப்பிடலாமா? நல்ல உப்பு மிளகு போட்டு காரமாக சூப்பராக செஞ்சுருக்கோம். ஹாஃப் பாயிலுக்கு தமிழ் என்ன? அரவேக்காடு. நாங்க 2 பேரும் அரவேக்காடு தான். அதான் அரவேக்காடா போகுதுல. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஹாஃப் பாயில். ஹாஃப் பாயில்னா அரவேக்காடு. நாங்க இன்னைக்கு குருமிளகு தூள்லாம் போட்டு சாப்பிடும் போது நல்லா தூக்கலா இருக்குது. நல்லா போடணும். அது போட்டாதான் வந்து ஆஃப் பாயில். இல்லையா அது ஆஃப் பாயில் கிடையாது. அப்படின்னு முக்கியமா ஹாஃப் பாயில் ஆகும். ஃபுல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா அது ஆம்லேட். கிட்டத்தட்ட 1-2 எல்லாம் அப்படிதான் ஆயிருக்குது. நான் 4 சாப்பிட்டேன். நீங்க? கணக்கு பண்ணுங்க. நான் 4, நீங்க 3, 7. பரவாயில்ல, சாப்பிட முடியும். அப்ப நீ அடுத்த தடவை 50 வச்சுக்கலாம். ஆளுக்கு 50. ஆஃப் பாயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எதனாலனா அது இருக்கும். யார் ஒன்று அதிகமா சாப்பிட்டது? அப்ப யார் கம்மி? இந்த ஆளுக்கு 5 கடைசி ஆஃப் பாயில் யாருக்கு? அவ்வளவுதான். இவர் சாப்பிடு. நான் 5 சாப்பிட்டேன். அவர் 5. அவ்வளவுதான். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் 5. வீட்டுல 1 அவ்வளவுதான். இங்க உட்காந்து இன்னைக்கு தான் 5 சாப்பிடுறேன் லைஃப்லயே. நம்ம கூட உட்காந்து எல்லாம் சாப்பிட வேண்டியதான். ஒரு கோழியே முடிச்சு திங்கிறாள் நம்மளாம். ஆமா, இவரு கூட எல்லாம் உட்காந்தோம்னா நம்மளாம் வந்து ஒண்ணுமே இல்லை. ஆனா பாருங்க, அப்ப 5 ஆஃப் பாயில் நீங்க ஸ்பீடா சாப்பிட்டீங்க பாத்தியா? சாப்பிட முடியலன்ட்டு. ஆமா. ஏன்னா ஆஃப் ஆயில் வந்து நான் ஒவ்வொரு என்னன்னா ஆஃப் ஆயில் மேல அது ஒரு அப்படி ஒரு காதல் இருக்கு. எதனாலன்னு தெரியல. அது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆறிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. இப்ப கொஞ்சம் ஆறிடுச்சு, நல்லா சூடா இருக்கும் போது அப்படியே அந்த இலையில வச்சு அப்படியே நல்லா பெப்பர்லாம் தூவி அப்படியே அந்த கொண்டு வந்து கொடுத்து அப்படியே எடுத்து வாயில சாப்பிடணும். நல்லா இருக்கும். சூப்பர். ஓகே, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை ஒரு அடி அடிச்சிருங்க. எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். 163 சப்ஸ்கிரைப் மேல போக மாட்டேங்குதே. மக்களே, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம. அது கரெக்டுதான். உண்மையை பேசிட்டு போயிருந்தேன். இது போய் சொல்லிட்டுலாம் இருக்க கூடாது. வேலை வெட்டிக்கு போறதா இருந்தா எப்படி சாப்பிட முடியுமா? ஆமா, பாத்தீங்களா? அதனால வந்துட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க முதல்ல அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி கொடுங்க. முதல்ல ட்ரோல் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. ஆமா, ஓகே. நிறைய வீடியோலாம் இருக்குது, கண்டிப்பா எடிட்டிங்ல இருக்கு. ஆமா, அப்டேட்ல இருக்குது, கண்டிப்பா வரும். சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். வாண்டெல்லாம் வந்து அந்த வீடியோக்குள்ள வரப்போகுது, அது இன்னும் கொஞ்சம் விரைவில் வரப்போகுது. ஓகே, தேங்க்யூ வாட்சிங் வீடியோ.